ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டு 171 ஸ்கில் டெஸ்ட் ரிசல்ட்டு இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்குது. நோட்டிஃபிகேஷன் 72, 73 எப்படா வெளியாகுன்ட்டு ரொம்ப நாளாக ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சுது. ஸ்கில் டெஸ்ட் எப்போ தான் வைப்பாங்கன்ட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். எலெக்ஷன் டேட் வேறு அறிவிச்சிட்டாங்க. ஸ்கில் டெஸ்ட்டு வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற நினச்சிட்ருக்கிற எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸான குட் நியூஸ் சொல்ல போகிறேன். என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து வந்த தகவலை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நமக்கு நவம்பர் மாதத்தில் சிவி முடிச்சிருந்தாங்க. ஓகே, நவம்பர் மாதத்தில் முடித்து டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இதோட 4 மாதம் ஆச்சு. இந்த 4 மாதம் முடிஞ்சுமே இனி எலெக்ஷன் வேறு பக்கத்தில் வந்துருச்சு. நம்மளுக்கு எப்போ தான் ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்கன்ட்டு எல்லாருமே ஒரு டவுட்டில் ரொம்ப மன வேதனைகள் இருப்பீங்கன்ட்டு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டுக்குமே மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இதுக்குமே எந்த ஒரு சம்மந்தமே இல்லை. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், ரூம் பாய், ரெசிடென்டல் அசிஸ்டண்ட், ஸ்வீப்பர், கார்டனர் மற்றும் சானிடரி ஒர்க்கர், வாட்ச்மேன் மற்றும் அனைத்து பதவிகளுக்குமே அப்ளை பண்ணவங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, 2026 ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் அல்லது செகண்ட் வீக்கில் ஸ்கில் டெஸ்ட், மே மாதத்தில் கன்ஃபார்ம்டு ரிசல்ட் அவுட் ஆகிரும். எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸாக இருக்கும். மேலும் மெட்ராஸ் ஹைகோர்ட் பற்றின தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கங்க.